இன்றைய முரளியிலிருந்து கேள்வி பதில் ஜூன் 12. எந்த ரகசியத்தை அனைவருக்கும் தெளிவாக கூற வேண்டும்? பூஜைக்குரியவராக இருந்த லக்ஷ்மி நாராயணன் அவருடைய சிலைக்கு அவரே பூஜை செய்பவராக ஆனதை புரிய வைக்க வேண்டும். உங்களிடம் பகவான் எங்கே என்று கேட்கும் மனிதர்களுக்கு என்ன கூற வேண்டும்? பகவான் ஒளிப்புள்ளியாக இருக்கிறார், அவரை இந்த கண்களால் காண முடியாது என்று கூற வேண்டும். சாப்பிடுவது, பானங்கள் பருகுவது, வசிப்பது அனைத்தும் எப்படி இருக்க வேண்டும்? மிகவும் மேலானதாகவோ தாழ்ந்ததாகவோ இல்லாமல் எளிமையாக இருக்க வேண்டும். நீண்ட காலமாக சேமித்து உள்ள பவித்திர சக்தி எப்போது பயன்படும்? கடைசியில் விநாசத்தின் போது பயன்படும். சர்வ ஆத்மாக்களுக்கும் இரக்கத்தின் திருஷ்டி கொடுத்து வைப்ரேஷனை எப்படி பரப்ப வேண்டும்? உயர்ந்த ஸ்திதியில் இருந்து பரப்ப வேண்டும். மனிதன் கூறுவதற்கும் ஈஸ்வரன் கூறுவதற்கும் உள்ள வேறுபாடு என்ன? விலங்கிலும் இருக்கிறார் ஈஸ்வரன் என்கிறான் மனிதன். நான் ஒரே ஒரு மனிதரிடம் மட்டும் ஒரே ஒரு முறைதான் பிரவேசிக்கிறேன் என்கிறார் ஈஸ்வரன். பிரம்மா ஈஸ்வரனின் மாணவன் கிடையாது, சரியா தவறா? தவறு. இன்றைய முரளியில் முக்கியமாக என்ன கூறப்பட்டுள்ளது? நிறைய முதிர்ந்த பக்தர்கள் இருந்தாலும் முதலில் பக்தியை ஆரம்பித்தவரின் உடலில் வருகிறார் ஈஸ்வரன் என்று கூறப்பட்டுள்ளது.